கொஞ்சம் கேப் கொடுங்கம்மா. நகராட்சியை கண்டிக்கும் போராட்டம் சங்கத்தின் பட்டம் நகராட்சியை முற்றுகை செய்யும் போராட்டம். நாங்கள் போட்டியை தடை விதித்து உள்ளது இந்த பாரபட்சம் தகுதி பெற்ற இஸ்லாம் பகுதியை 6 வார்டுகளால் சுருக்கிக் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். 6 வார்டில் பெண்கள் மட்டும் போட்டியிட மாற்றி விதித்த அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். வார்டு வேண்டும் என்று மனு ஒன்று குழுக்களையே சிக்கல் இல்லையே நகராட்சியா மாறிய பொழுது நகராட்சியா மாறியதே. திட்டம் போட்டு உரிமைகளை நசுக்காதே. உரிய அதிகாரி சந்தித்து மனுவா கொடுத்தமே. என்னாச்சு உரிய அதிகாரி சந்தித்து மனுவா கொடுத்தமே. என்னாச்சு தமிழக அரசு நடவடிக்கை காட்டாதே. கோரிக்கை நகரை மாற்றம் வரவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராடுவோம். போராட்டம் இஸ்லாம் சங்கத்தை மற்ற நகராட்சியை முற்றுகை செய்யும் போராட்டம். பாரபட்சம் காட்டுகின்ற அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். காட்டாதே இழக்க மாட்டோம். எங்களுக்கான உரிமைகளை இழக்க மாட்டோம். பெண்கள் போட்டியிட வேணாம் என்று சொல்லவில்லை.
போட்டிட வேணாம் என்று சொல்லவில்லை. ஆண்களுக்கான உரிமைகளை பறித்தது ஏன்? காட்டாதே ஆறு வரையில் பாரபட்சம் காட்டாதே எங்கள் ஆறு வார்டுகளுக்கும் என்னமோ ஆயிடுச்சு. கண்டுபிடி அரசு அதிகாரி செய்த சூழ்ச்சிகளை கண்டுபிடி. மக்கள் தொகை பாரபட்சம் மோசடி செய்த நகராட்சியை கண்டித்து போராட்டம். கொஞ்சம் பேசிட்டு எனக்கு உத்தரவு நான் சொல்லணும்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. 10 எல்லாம் அடுத்த கட்சியில் வந்தீங்க. நான் வந்து நம்ம இப்ப பேசிட்டு நீங்க தானே கன்யா பண்ணணும். பேனர் எடுக்கணும். அன்பிற்கினிய சகோதரர்களே, கொஞ்சம் அதாவது இங்க வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அநீதிக்கு எதிராக கூறியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாலை விதிகளையும் அரசாங்கத்திற்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நம்மளுடைய போராட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்காக முறையான திட்டமிடுதலோடு நாம் ஏற்கனவே என்ன மசூரா செய்தோமோ அந்த அடிப்படையில் போராட்டத்தை நம்ம நடத்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம காவல்துறைக்கு இடையூறு செய்ய மாட்டோம். நம்ம எப்பொழுதுமே கட்டுப்பாடான ஒரு சமுதாயம், கட்டுப்பாடான இயக்கங்களையும் சமுதாய அமைப்புகளையும் ஜமாத்தையும் கொண்டவர்கள் நம்ம. அதனால நம்மளே நம்ம வேலையை பண்ணுகிறோம். போலீஸ்க்கு எந்த வேலையை நம்ம கொடுக்க வேணாம். நம்மளே சாலையை சரி செய்து இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நம்மளுடைய கோரிக்கையை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திவிட்டு அரசு ஓரளவு அனுமதியோடு நாம் இதை செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் முறையாக இந்த போராட்ட களத்திற்கு சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் முகமது சாலிஹ் காக்கா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு ஜமாத்தார்கள் சார்பாகவும் அனைத்து அரசியல் கட்சி சமுதாய இயக்கங்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் திருப்பெயரால் இங்கு குழுமியிருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டமாக. நமது ஊரில் 17 பள்ளிவாசல்களை உள்ளடக்கிய சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த சம்சுல் இஸ்லாம் சங்க மஹல்லா வாசிகளால் நடத்தப்படும் வார்டு வரையறையில் குளறுபடி செய்த ஹதராம்பட்டம் நகராட்சியை கண்டித்து நடைபெறும் மாபெரும் முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் ஆஜிஏ முகமது சாலிஹ் அவர்களை முன்னிலை வைக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளையும் மற்றும் வரவேற்கின்றோம்.
அறிமுக ஆற்றியிருக்கின்ற MSM யூசுப் செயலாளர் அனைத்து மொல்லா அவர்களையும், கண்டனை உரை ஆற்றியிருக்கின்ற தேசிய மனித உரிமை கூட்டமைப்பு மண்டல ஒருங்கிணைப்பாளர் முகமது தம்பி அவர்களையும், தமுமுக மாநில செயலாளர் அஹமது ஹாஜா அவர்களையும், அதிமுகவுடைய நகர செயலாளர் திரு ஏ பிச்சை அவர்களையும், அனைத்து மொல்லாவுடைய தலைவர் PMK தாஜுதீன் காக்கா அவர்களையும் மற்றும் அனைத்து மொல்லா நிர்வாகிகளையும், ஆதரவு அறிவிப்பு செய்ய இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய நகர செயலாளர் முனாப் அட்வொகேட் அவர்களையும், தஞ்சை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் SDPI முகமது புகாரி அவர்களையும், அதிரி நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சமீம் அன்சாரி அவர்களையும், CPI நகர செயலாளர் கோட்டூரார் ஆஜாமீதீன் அவர்களையும், மாமகவுடைய நகர செயலாளர் SA இத்ரிஸ் அஹமது அவர்களையும், பாஜகவுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் A ஷேக் அவர்களையும், விடுதலை சிறுத்தையுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும், கோஷம் எழுப்பியிருக்கின்ற தமிழ்நாடு ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் AJ ஜாவுதீன் அவர்களையும், SDPயுடைய அஸ்லாம் அவர்களையும், பாஜக ஷேக் அவர்களையும், அமமுக முகமது அவர்களையும் மற்றும் ஊடகத்துறை NTF TNTJ மற்ற அனைத்து சமுதாய அமைப்புகள், ஆதரவளிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து மொஹல்லாவை சேர்ந்து இருக்கிறவர்கள், அனைத்து கட்சியினர் அனைவரையும், இஸ்லாமிய இயக்கத்தினர் மற்றும் தொண்டர்களையும் வரவேற்று வைத்திருக்கிறேன். இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று உழைத்த அனைவரையும் மற்றும் அயல்நாடுகளிலிருந்து வந்திருக்கின்ற சிஸ்வா அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது அனைத்து காரியங்களையும் வெற்றியாக்கி தருவானாக. தூக்க உரை MSM யூசுப் அவர்கள், செயலாளர் அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்கள், நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். நம்ம எப்போதுமே ஒத்துழைக்கிற அவங்க நம்மளை ஒதுக்கினீங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம நம்ம எல்லாருமே போராட்டம் 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 இஸ்லாம் சங்கத்தின் அதிராம்பட்டம் நகராட்சியை முற்றுகை செய்யும் போராட்டம். வார்டு மறுவரை செய்திட்டு பாரபட்சத்தை காட்டிட்ட நகராட்சியை கண்டித்து முற்றுகை செய்யும் போராட்டம். ஆண்கள் போட்டியிட தடை விதித்து அரசாணை போல் உள்ளது. இந்த பாரபட்சம் 9 வாரிகள் தகுதி பெற்ற இஸ்லாம் சங்க பகுதியை 6 வார்டுகளை சுருக்கிக் கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். 6 வார்டுகள் பெண்கள் மட்டும் போட்டியிட மாற்றி அமைத்திட்ட அதிகாரிகளை கண்டிக்கின்றோம். பெண்கள் வார்டு வேண்டும் என்று மனு ஒன்றும் கொடுக்கலையே. பேரூராட்சி இருந்த பொழுது இந்த சிக்கல் இல்லையே. நகராட்சியா மாறிய பொழுது நரகாட்சியா மாறிடுச்சு. திட்டம் போட்டு உரிமைகளை நசுக்காதே. உரிய அதிகாரிக்கு சந்தித்தோம், மனுவாய் கொடுத்துட்டோம். என்னாச்சு தமிழக அரசு நடவடிக்கை எடு. அதிகாரிகள் மீது பாரபட்சம் காட்டிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடு. ஏற்றிடுக கோரிக்கைகளை ஏற்றிடுக. மாற்றம் வரையில் வரவில்லை என்றால் தொடர்ச்சியாக போராடுவோம். போராட்டம் இஸ்லாம் சங்கத்தை
சங்கத்தின் அதிராம்பட்டினம் நகராட்சியை முற்றுகை செய்யும் போராட்டம் வீரமிக்க போராட்டம் மாண்புமிக்கும் மக்களே கவனித்திடுக பாரபட்சத்தை கவனித்திடுக. அடுத்தபடியாக துவக்க வரை அனைத்து மொஹல்லாவுடைய கூட்டமைப்பின் செயலாளர் MSM யூசுப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும். இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை எல்லாருக்கும் அறிந்தது. நம்ம ஊரில் குறிப்பாக சோஷியல் இஸ்லாம் சங்கம் உட்பட்ட 17 பள்ளிவாசல் கொண்ட நம்முடைய மொஹல்லா குறைஞ்சபட்சம் நம்முடைய வாக்காளர்கள் பட்டியல் அடிப்படையில் கணக்கெடுத்தால் கூட இன்னைக்கு சதவீதமே வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த வரைமுறை வந்து தவறான ஒரு இலக்கை தான் வந்து முடிவெட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பல முறை வந்து அதிகாரிகளிடம் பல கோணங்களில் வந்து நம்ம வந்து மனு மூலியமாகவும் நேரடியாக சந்திச்சு வந்து சில டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க மத்தியில் வந்து தெரிவித்தோம். இன்னும் சொல்ல போனாக்கா சராசரியாக வந்து இன்னைக்கு 2011 எடுத்த வாக்காளர்கள் பட்டியல் அடிப்படை பார்த்தாக்கா ஜனத்தொகையை விட குறைவா இருக்கும். இந்த முறை வந்து அதே 2011 உள்ள வாக்காளர்கள் பட்டியல் 2011 ஜனத்தொகை பட்டியலை வந்து வாக்காளர் பட்டியலை வந்து இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் பார்த்தாக்கா வாக்காளர்கள் பட்டியல் வந்து ஜனத்தொகையோட கூட இருக்கு. அது லாஜிக்கா வந்துகிட்டு தவறுகள் வந்து அதிகாரிகள் தெரியதான் செய்யும். அந்த அடிப்படையில் வந்து சதவீத அடிப்படையில் வந்து அவங்க கணக்கெடுத்தா கூட நம்முடைய மொஹல்லாவாசிகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஆதாரமட்டுக்கு வந்து ஜனத்தொகை கூடுதலாக தான் இருக்குங்கிறது வந்து அது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் தெரியும் விஷயம். பட் அதுவும் கடந்து போக நம்ம வந்து வரைமுறை செய்யறது கூட வந்து நம்ம வந்து அதை வந்து பாரபட்சம் செய்யல. பட் நமக்கு புரிய குறைஞ்சபட்சம் ஒரு 9 வார்டாச்சு நம்ம பகுதியில் வந்து வந்திருக்கணும். ஜனத்தொகை அடிப்படையில் மட்டும் இல்லாமல் இந்த வார்டு அதிகரித்த அடிப்படையில் அதையும் நம்ம கடந்து போனோம். 6 தொகுதியாக தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் பார்க்கணும்னாக்கா 6 பெண்களையும் சரி செய்யும் வகையில நமக்கு வந்து அனைவரையும் பெண்கள் வார்டாக மாற்றிருக்காங்க. இந்த பெண்கள் வார்டாக வந்து மாற்றி வச்சிருக்க வந்து நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்ல இந்த 6 வார்டை பெண்களாக மாற்றின ஒரே ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு இங்க ஒன்றை தெரிஞ்ச மக்களோட ஆதங்கம் நம்மளோட சங்கத்தை வந்து நம்ம வந்து கோரிக்கை வச்சு இதை வந்து நமக்கு தீர்வு காண வரைக்கும் நம்ம வந்து வார்டு சரி செய்ய முடியாது. இதான் கடைசியா வந்து இதான் வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு கடைசி இறுதியான ஒரு முடிவாக இது தொடக்க போராட்டமாக வந்து நம்ம வந்து இதை அறிவிக்கிறோம். இதை கண்டிச்சு கண்டிப்பாக வந்து அரசு மத்தியில வந்து இதை எடுத்து செல்லணும். இதான் நோக்கம். அதிகாரிகள் மத்தியில எலெக்ஷன் கமிஷன் மத்தியில வந்து இது தவறு நடக்கிறது அவங்க உணர்ந்து இதை வந்து சரி செஞ்சு மாதிரி வந்து கேட்டுக்கொள்றதா நம்முடைய வந்து அடிப்படையாக வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம முயன்றோம். அடுத்த வயதை வந்து மற்ற விவரங்கள் வந்து அடுத்ததாக கேரளாவுடைய எஸ்டிபியை சேர்ந்த அஸ்மான் அவர்கள் கோஷம். போராட்டம் இது போராட்டம் வார்டுகளை மோசடியை கண்டித்து போராட்டம் இது போராட்டம் ஆட்சியாளரே எங்கள் 6 வார்டுகளையும் ஆண்கள் வார்டாக மாற்றுங்க ஐயா. பேரூராட்சியாக இருந்துச்சு
அடுத்தபடியாக கண்டன உரையை தமுமுகவுடைய மாநில செயலாளர் எஸ் அகமது ஹாஜா அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஜமாத்தாளர்களுக்கும் நான் சார்ந்துள்ள சம்சுல் இஸ்லாம் சங்க ஜமாத்தாளர்களுக்கும் இங்கே காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பொருள்பட கூறிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு என்ற மகமை உங்களிடம் கூறிக்கொண்டு இங்கே அதிராம்பட்டினம் நகராட்சியாக உயர்வு பெற்று முதல் போராட்டமாக அந்த நகராட்சியாக வந்ததின் காரணமாக அநீதி இழைக்கப்பட்டு குறிப்பாக இந்த வார்டு மறுவரையே ஊர் முழுவதுமே அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இதை முதற்கட்ட போராட்டமாக நாங்கள் சார்ந்துள்ள சம்சுல் இஸ்லாம் சங்கம் இதை துவக்கியுள்ளது. அடுத்தடுத்து இந்த வார்டு மறுவரையில் என்னென்ன குளறுபடி செய்யப்பட்டுள்ளது என்பதை வரும் காலங்களில் எல்லா பகுதிகளும் இந்த ஊர் முழுவதும் குளறுபடி செய்யப்பட்டு ஒரு சிலருக்கு சாதகமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை ஆட்சியாளர்கள் கண்டுகொள்வார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நீங்கள் கண்டுகொள்ள மறுத்தால் அதற்கான இந்த ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு முதல் எதிர்ப்பு வரக்கூடிய தேர்தலும் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இதை நீங்கள் மாற்றித் தருவீர்கள் என்று நம்புகின்றோம். அருமையான சகோதரர்களே, இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்கள் சதவீதப்படி சுமார் 9 வார்டுகளாக வர வேண்டும். ஆனால் 6 வார்டுகளாக ஆக்கியிருக்கீங்க. 6 வார்டையாவது எப்படியாவது ஏதாவது சரிசமமா ஆக்கிக்கிறீங்களா? இல்லை, ஒரு 3 பெண்ணு 3 ஆண். ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சு, 50-50 எல்லாத்திலையும். அதனால அந்த அடிப்படையில் ஏற்றுக்கிட்டு நீங்க உங்களுடைய அரசுடைய கொள்கை முடிவாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலாவது 50-50 அப்படிங்கிற அடிப்படையிலாவது எங்க பகுதியை நீங்க பிரித்து தந்திருக்கிறீர்கள் என்றால் இல்லவே இல்லை. குறிப்பாக ஒரு பிரதிநிதி, ஆண் பிரதிநிதிகளும் கூட, உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த நகராட்சிக்கு எங்கள் பகுதியிலிருந்து வரக்கூடாது என்று நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் முழுமையாக உங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றோம். காரணம், இந்த வார்டு மறுவரை அதாவது இந்த வார்டு மறுவரையில் நம்மளுடைய அவசர கதியில் எல்லா ஜீவம் அறிவிக்கப்பட்டிருக்கு. நகராட்சி அது சம்பந்தமாக நம்மளுடைய தம்பி முகமது தம்பி புள்ளி விவரமா சொல்லுவார் இன்ஷால்லா. உங்கள்கிட்ட காலத்தின் அருமை கருதி, சூழ்நிலை இயற்கையின் சூழல் கருதி எங்களுடைய கண்டனவர்களை சுருக்கிக் கொண்டு வரக்கூடிய எங்களுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் எந்த லெவலுக்கு போகணுமோ அந்த லெவலுக்கு அதிகாரிகளை சந்திச்சுட்டோம். கோஷத்துல சொன்ன மாதிரி நேரு வந்தாரு, கேட்டாரு. உங்கள் தொகுதியில் உங்கள் முதல்வருடைய பிரதிநிதியா அன்பில் மகேஷ் வந்தாரு. அவர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கையை கொடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனா அந்த வருவரை கமிஷனுக்கு சென்று அங்கே திருச்சியிலேயே இது சம்பந்தமா எங்களுடைய கோரிக்கைகளையும் நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டியும் கொடுத்துட்டோம். ஆனா எதுக்குமே செவி சாய்க்கல. செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கின்றது. நேற்று எங்களை இந்த போராட்ட குழுவினரை அழைத்து நம்மளுடைய கோட்டாட்சியர் அவர்கள் அலுவலகத்தில் விளக்கங்கள் கேட்டார்கள். விளக்கங்களை கொடுத்திருக்கோம். உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் அரசுக்கு கொண்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசுக்கு நாங்கள் எந்த வகைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டோம். ஆனா மக்களின் முதல்வர் சொல்றாங்க. நாங்கள் அதை நம்பிதான் உங்களுக்கு வேலையும் பார்த்தோம். எங்களுடைய பகுதியில குறிப்பாக சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில
இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சுமார் 75-80% வாக்குகள் விழுந்திருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கிடுங்க. மக்கள் முதல்வர் கண்டிப்பாக இதை கவனிப்பார் என்ற நம்பிக்கையோடு, எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடும், எங்களுடைய பகுதிக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கு முறையாக மறுவரையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும், உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதுவே நீங்கள் இதை ஒரு 10ஓடு 1 அத்தோடு 1 என்று இதை நீங்கள் கடந்து செல்வீர்களே என்றால் இன்னும் சிறிது நாட்களில் எங்களை தேடி வர வேண்டியிருக்கின்றது. கண்டிப்பாக இதில் நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஊரில் உங்களுக்கு எதிராக மிகச் சரி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கண்டனரை ஆற்றுமாறு அதிமுகவுடைய நகர செயலாளர் திரு ஏ பிச்சி அவர்களை அழைக்கிறோம். இங்கே நடைபெறுகின்ற இந்த முற்றுகை போராட்டம் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சம்சுல் இஸ்லாம் சங்கம் என்பது நூற்றாண்டுகளுக்கு பழமை வாய்ந்த சங்கம். அது தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வாழ்கின்ற ஜாதி மத பேதமின்றி அவர்களுக்கு வருகின்ற துயரங்கள் எதாக இருந்தாலும் பல்வேறு வகைகளை உதவிகளை செய்து இந்த ஊருடைய வளர்ச்சியில் அங்கம் வகித்தவர்கள். குறிப்பாக அதாமண்டத்தினுடைய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுமக்களுடைய பங்குதொகை என்ற போது இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய பங்குதொகை மிகப்பெரிய உதவியாக இருந்து இந்த துணை மின் நிலையம் அந்த மின் நிலையம் கடந்த 91ஆம் ஆண்டு புரட்சி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுப்பதற்கும் வாங்கி கொடுப்பதற்கும் அங்கமாக வைத்து இப்படி இந்த ஊர் வளர்ச்சியிலேயே கண்ணும் கருத்துமாக தங்களுடைய வெளிநாட்டில் அவர்கள் வாழ்ந்தாலும் உள்ளூர் வளர வேண்டும், அனைத்து சமுதாயமும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பாடுபட்டு உழைத்த அந்த அன்பு சகோதரர்கள் இன்று தன்னுடைய பகுதியினுடைய வாழ்வுரிமையை இழந்து நிற்குமே என்ற ஒரு துயர எண்ணத்தோடு வேதனை நெஞ்சோடு இந்த சாலையிலே நடுவீதியிலே வந்து இருக்கின்ற இந்த துயரமான வேலையிலே நடைபெறுகின்ற முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கே வருகை இருக்கின்ற இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அனைத்து அரசியல் இயக்கங்களே, கிராம பஞ்சாயத்தார்களே மற்றும் என்னோடு இங்கே வருகை இருக்கின்ற அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, முருகானந்தம் அவர்களே, செல்வம் அவர்களே மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, நகராட்சி என்று அறிவிக்கப்பட்ட போது அனைவருமே சந்தோஷப்பட்டோம். இதற்காக ஆய்வு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டது. நாங்களும் சென்றிருந்தோம். அங்கே சென்ற பொழுது அனைத்துகளும் பெரும்பாலான கோரிக்கை வைத்தது என்னவென்றால், நீங்கள் நகராட்சியாக தர உயர்த்துவதற்கு ஆய்வு கூட்டம் நடத்துகிறீர்கள். இந்த கூட்டம் தஞ்சாவூர் நடப்பதினால் இந்த பகுதியில் அதாமண்ணம் வாழ்கின்ற மக்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் கோரிக்கை வைக்க வேண்டும் ஆவாவும் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவர் சார்பாக அங்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். நகராட்சி அறிவிப்பு வருவதற்கு முன்பு அதாமண்டத்தில் நிச்சயம் பொதுமக்களுடைய ஆலோசனை கேட்கும் கூட்டம் நடக்கும் என்று இப்பொழுது இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு உறுதிமொழி அளித்தார் என்பது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்கள்ல நிறைய பேருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த பகுதியிலே அறிவிக்கப்படாமல் அரசு ஆணையாக நகராட்சி என்று தர உயர்த்தியாக அறிவித்து விட்டார்கள். சரி, ஏதோ ஊர் வளர்கிறது, ஒரு கூட்டம் தானே, அவ்வளவுதான் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மன சங்கடத்தோட ஏற்றுக்கிட்டாலும் சிறிது அதே நேரத்திலே இந்த பகுதியில் தஞ்சை மாவட்டத்தில் 2 பேரூராட்சிகள் வந்து தகுதி மாறுகிறது. அதுபோல் தாராசுரம் அது வந்து மாநகராட்சி கும்பகோணத்தோடு இணைக்கப்படுகின்றது. அதிராமண்டலத்தினுடைய ஆலோசனை கூட்டம் அதிராமண்டலத்தில் நடத்தவில்லை, தஞ்சாவூரில். ஆனால் கும்பகோணம் பகுதிக்கு நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் வந்து கும்பகோணத்தில் நடக்கின்றது. அதுவும் தஞ்சாவூர் தான் வருவாயினுடைய தலைநகரம். ஆனால் தஞ்சாவூரில் நடக்கவில்லை. சற்று வித்தியாசங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சங்கம் புறக்கணிக்கப்பட்டு என்ற உங்கள் கூறங்கள் நியாயமானது. ஆனால் நகராட்சி அறிவிக்கப்பட்டது ஒட்டுமொத்த அதிராமண்டலம் எவ்வாறெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன். அவர்கள் அத்தோடு முடிக்கவில்லை, வார்டு வரையறை என்று நடத்தினார்கள்.
அதற்கு ஆலோசனை கூட்டம் எங்கே பொதுமக்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்றால் திருச்சிக்கும் அதிராமண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நம்ம மாவட்ட தலைநகரா? நகராட்சியினுடைய இன்றைய அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்கள் திருச்சியில் இருக்கலாம், அல்லது இந்த பகுதியில் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் பொய்யாமொழி அவர்களும் திருச்சியை சார்ந்தவர்களா இருக்கலாம். அமைச்சர்கள் இல்லத்திலே நடக்க வேண்டிய ஆலோசனை கூட்டம் அல்ல இது. ஒன்றும் திமுகவினுடைய உள்கட்சி தேர்தல் அல்ல, நகராட்சியினுடைய தேர்தல். ஆக எங்கே நடத்தியிருக்க வேண்டும்? இது அதிராமண்டலத்தில் வார்டு வரையறை கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும், இல்லை. ஆனால் அதற்கு 4 தினங்கள் கழித்து கும்பகோணத்தினுடைய ஆலோசனை கூட்டம் கும்பகோணத்தில் நடக்கின்றது. கும்பகோணம் தரம் உயர்த்துவது என்றால் கும்பகோணத்தில் கூட்டம், அதிராமண்டலம் தரம் உயர்த்துவது என்றால் தஞ்சாவூரும் திருச்சியில் கூட்டம். இது எந்த வகையில் நியாயம்? ஆக இதை பின்னி பிடித்து ஒவ்வொன்று ஆலோசனை செய்து பார்க்கும் போது இது ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்ட போல் என்று அவர்களுக்கு ஐயப்பாடு வருகிறது. உண்மைதான். 27 ஆண்டுகளாக இது தரம் உயர்த்தி உள்ளீர்கள். சரி, எந்த அடிப்படையில் இது தரம் உயர்த்தப்பட்டது என்று அந்த நேரம் கேட்டால் யாரும் தலையிடும் இல்லை, ஜிக்ஜாக் மெத்தடில் நாங்கள் இதை சரியாக செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதையும் நாங்கள் நம்பினோம். ஆக பட்டியல் வெளியாகி 4 தினங்களில் சில உங்களை போன்ற சில அமைப்புகள்லாம் எங்க பகுதி அந்த பகுதி இந்த பகுதியெல்லாம் பார்க்கணும் ஒவ்வொருத்தர் கோரிக்கை மனு கொடுத்தார்கள். அந்த கோரிக்கை மனுக்கள்லாம் விசாரிக்கப்பட்டு முடிவு வந்ததா என்றால் அந்த கோரிக்கை மனுவில் ஆளுங்கட்சி ஆதரவாக கொடுக்கப்பட்ட 2 மனுக்களுக்கு மட்டும் உடனே பரிசீலனை செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. உங்கள் சங்கம் உட்பட மற்ற பகுதியினுடைய மனுக்கள் இன்றைய வரை என்ன பதில் என்றே தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இதோட சம்பந்தமாக நகராட்சியுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்களை தஞ்சாவூரில் சந்தித்தீர்கள். உங்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தீர்கள். இங்க இருக்கின்ற அதிகாரிகள் கூட நினைக்கலாம், இந்த வரையில் இருந்திருக்க வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரி மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நகராட்சியுடைய ஆணையர் கூட நினைக்கலாம், என்னெல்லாம் வந்த உடனே அதிகாரிகள் தலைவலி வருகிறது, திடீரென்று இவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் என்று. இது திடீரென்று ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல. இவர்கள் முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த துறையினுடைய அமைச்சர் மற்றும் இந்த பகுதியை ஆய்வு செய்கின்ற அமைச்சர், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரிடமே மனுக்கள் கொடுத்துவிட்டு ஒன்றும் வழி தெரியவில்லை என்று ஒருவர்தான் இந்த வீதியில் இறங்கி போராட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை அதிகாரிகள் தயவு கூர்ந்து நீங்கள் நினைக்க வேண்டும். மற்றபடி இந்த பணி சுமையான நேரத்தில் உங்களை சங்கடப்படுத்த வேண்டிய நோக்கத்தில் அவர்கள் சாலைக்கு வரவில்லை. அவர்கள் ஒன்றும் சாலை போராட்டம் நடத்துவர்கள் அல்ல. தான் உண்டு தான் வேலை என்று சென்றவர்கள் இன்றைக்கு வீதிக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை என்று உருவாகி இருக்கின்றது. இது அரசியலாக பார்க்காமல் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அவர்கள் கேட்பது ஒரு வகை நியாயம்தான். அவர்கள் பகுதியிலே மாடுகள் பெண்கள் அந்த பகுதி வருகிற 6 வார்டுகளே பெண்களாக ஆனதுதான் அவர்களுக்கு சந்தேக கண்ணோட்டத்தை உருவாக்கின்றது. இதை ஆளும் தரப்பும் அதிகாரிகளும் ஆலோசனை செய்திருந்தால் அதில் கூட ஒரு சில நண்பர்கள் சொன்னார்கள், ஆரியங்களுக்கு ஆண்கள் அந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. நண்பர் ராஜா சொன்னது போல் பரிசீலனை செய்யலாம். ஏதோ 2 ஒன்றுக்கான ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் அவர்கள் கேட்கிறார்கள். அதை நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஆளும் தரப்புக்கு மனம் இருந்தால் சம்சாசங்கம் பகுதியினுடைய பகுதிகளும் ஒரு சில பகுதிகள் ஆண்கள் வார்டா மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்களுக்கு மனம் வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஒரு காலம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய போராட்டம் வலுவராத அளவுக்கு, ஏன்னா நீங்கள் சொல்வீர்கள் தேர்தல் நெருங்கிவிட்டது, கால அவகாசம் இல்லை என்று அதிகாரிகள் வழக்கமாக சொல்கின்ற முறையைதான் சொல்வார்கள். ஆனால் இது ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை. நான் கேட்கின்றேன், 27 ஆண்டுகளாக அவசரமாக அதிராமண்டலத்தை பிரிக்கவே சூழ்நிலை ஏன்? யாருடைய நிர்பந்தம்? இல்லை 27 ஆண்டுகள் ஆனால்தான் இது நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுமா? நீங்கள் கடந்த காலத்தினுடைய நகராட்சியினுடைய சட்ட விதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நகராட்சி சட்ட விதி 7 என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு நகராட்சி தரம் உயர்வதற்கு குறைந்தபட்சம் 20 வார்டுகளும் அதிகபட்சம் 52 வார்டுகளும் இருக்கலாம் என்று சட்டம் முன்னோடிவே ஏற்றப்பட்டு சட்ட நகலில் இருக்கிறது. சந்தேகம் இருந்தால் இங்கு இருக்கின்ற அதிகாரிகள் இதை பார்த்துக் கொள்ளலாம். 20 வார்டே போதும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நாம் 21 அட்வான்ஸாவே இருக்கிறோம். அப்ப இந்த 21 வச்சு இந்த தேர்தலை நடத்தியிருக்கலாம். நடத்திவிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் வரும்போது மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்களையும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியில யார் பதவி இருக்கிறார்களோ அவர்களையும் மற்றும் அரசியல் கட்சிகள் இது போன்ற சங்க அமைப்புகள் கிராம தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த வார்டு வரையறையை பொறுமையா செய்திருக்கலாம். இது அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சு 27 ஆக்கி இதை தூக்கி அங்க அடிக்கிறது, அதை தூக்கி இங்க அடிக்கிறது,
வேணுங்கிறது வேண்டாங்கிறது இது ஏன் ஓரபட்சமான முடிவு நீங்க எடுக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி, சில வாழ நினைப்பவர்கள் சொல்வதெல்லாம் சட்டமாகணும் தம்பி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருப்பார் ஒரு திரைப்படத்திலே, நல்ல நேரம் திரைப்படத்திலே. அதுபோல் ஆளுங்கட்சி தனக்கு வலிமை இருக்கின்றது என்ற எண்ணத்திலே செய்வது தவறு. உங்களுக்கு அந்த வலிமையை கொடுத்தவர்களே இவர்கள் தான். ஆஜா அவர்கள் கூட சொன்னார்கள் 80% வாக்கள். ஆனால் மாறுபடுகிறேன், 99% என்ற ஆளுங்கட்சி பதவி அமர்த்தியவர்கள் இங்க இருக்கிற நண்பர்கள். அவர்கள் உங்கள் சூரிய சின்னத்திற்கு ஓட்டு போட்டு கை ரேகை சேர்ந்ததுதான் மிச்சம். அவர்கள் என்ன பலன் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஏதாவது சில ஆண்கள் வார்டு ஒதுக்கி கொடுங்க கேட்கிறாங்க. இது நான் அரசியல் நிகழ்வாக நடத்தப்படுது போனா நிறைய போலாம், அதெல்லாம் வேண்டியது அரசியலே இல்ல, அரசியல் களம் அல்ல. இது ஒரு சமுதாய மக்களுடைய உரிமை போராட்டம். அவர்களுடைய உரிமையும் மன குமுறலுக்கு ஆதரவு கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கிற மொழிய ஏதோ எதிர்கட்சிக்கு கிடைத்தது அதை வைத்து அரசியல் செய்வோம் என்ற கீழ்த்தரமான எண்ணத்தில் நாங்கள் வரவில்லை. நாங்கள் எதிர்கட்சி தன்னுடைய எதிரி கட்சி அல்ல. நீங்கள் வேணா எல்லாரையும் எதிரியான எதிர்கட்சிகளாக நினைக்கலாம், உங்களை வாக்களித்தவர்களை எதிரியாக நினைக்கலாம். நாங்கள் உங்களை ஆளும் தரப்பு நாங்கள் எதிர்கட்சியாக தான் செயல்படுகின்றோம். ஆகவே நீங்கள் ஒரு நாள் சிந்தித்து இவர் தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்குள் இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் செவிசாய்க்க கேட்க வேண்டும். உங்கள் அமைச்சர்களிடம் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் நீங்கள் தான் சென்று பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த ஏன்னா எல்லா நிகழ்வும் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற மக்கள் மீடியாக்கெல்லாம் தெரியும். அது ஒரு காலம் யாரு என்ன நடந்தாலும் தெரியாது. இப்ப யாரு என்ன பண்றா, யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, வேண்டியவங்க வேண்டாம் பார்த்து யாரு என்ன பண்றாங்க என்பது அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இதை நான் ஒரு மாற்று ஒரு இயக்கத்தில் வந்து நான் ரொம்ப தெளிவாக்கி பார்க்க தயாரா இல்ல. காலத்தின் நிலை கருதி இவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு இந்த 6 பகுதியிலே ஒரு சில பகுதியிலாவது ஆண்டுவாடாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்தோஷங்கள் இருக்கின்ற அனைத்து நியாயமான போராட்டத்துக்கு துணை நிற்பாடு குறித்த அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆதரவு அறிவிப்பு செய்வதற்காக தஞ்சை தெற்கு மாவட்ட எஸ்டிபியினுடைய பொதுச் செயலாளர் என் முகமது பஹாரி அவர்கள். சாந்தியும் சமாதானமும் வந்து எளிமையாக்கக்கூடிய மனிதர்களும் நிமிஷமாக என்று பிரார்த்தித்தவனாக அதிராம்பட்டினம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு வார்டு மறுவரையில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து சம்சுல் இஸ்லாம் சங்கம் முன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளை எஸ்டிபி கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நான் முழுமையாக வரவேற்கிறேன். இந்த வார்டு மறுவரையில் எங்களுடைய இது சம்சுல் இஸ்லாம் சங்கத்துக்கு மட்டுமா என்று பார்த்தால் இல்லை, யாரெல்லாம் ஆளுங்கட்சிகளை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய வார்டுகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வேறு ஒரு வார்டுகளுக்கு அவருடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பிச்சை அவர்கள் கூறினார்கள், அமைச்சர் அவர்களிடத்திலே திமுகவின் சார்பாக கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான வார்டுகளை சரியாக வரையறை செய்து கொண்டு அவர்களுடைய வேட்பாளர்களை ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். இந்த போராட்டம் வார்டு மறுவரை சரியாக செய்யப்படவில்லை என்றால் நகராட்சி ஆணையர் பொறுப்பேற்ற அன்றைய எஸ்டிபி கட்சி எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி நாங்கள் முற்றுகை ஏற்படுத்தினோம். இந்த வார்டு மறுவரை சரி செய்யும் வரை அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஹல்லாக்களுக்கும் குறிப்பாக சம்சுல் இஸ்லாம் சங்கம் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக கோஷம் எழுப்புவதற்காக பாஜகவுடைய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ சேக் அவர்கள். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். வார்டு வரையில் மோசடி செய்த நகராட்சியை கண்டித்து போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். ஆட்சியாளரே 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 எங்கள் ஆடு வாடுகளையும் ஆண்கள் வாடா மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடா மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடாய் மாத்துங்கய்யா, ஆண்கள் வாடாய் மாத்துங்கய்யா. பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, பேரூராட்சியா இருந்துச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகராட்சியா மாறிச்சு, நகர
நகராட்சியா 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 நடப்பது நகராட்சியா நடப்பது நகராட்சியா 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 நடப்பது நகராட்சியா நடப்பது நகராட்சியா உளறுபடி செய்தவர்களை உளறுபடி செய்தவர்களை உளறுபடி செய்தவர்களை உளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா கட்சியை விட்டு நீக்குங்கய்யா கட்சியை விட்டு நீக்குங்கய்யா கட்சியை விட்டு நீக்குங்கய்யா உளறுபடி செய்தவரை உளறுபடி செய்தவரை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா கட்சியை விட்டு நீக்குங்கய்யா எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் வாக்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு எங்க வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் வாக்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு எங்க வாக்கை விளையாடும் எங்கள் வாழ்க்கையில் விளையாடும் எங்க வாக்கை விளையாடும் எங்கள் வாழ்க்கையில் விளையாடும் நகராட்சியை கண்டிக்கிறோம் நகராட்சியை கண்டிக்கிறோம் முதல்வரையா 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 வாக்கு செலுத்திய மக்களின் வாக்கு செலுத்திய மக்களே வாக்கு செலுத்திய மக்களின் வாக்கு செலுத்திய மக்களே கோரிக்கையை கேளுங்கய்யா கோரிக்கையை கேளுங்கய்யா கோரிக்கையை கேளுங்கய்யா கோரிக்கையை கேளுங்கய்யா கேட்கல 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 நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல 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 நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல நாங்கள் பெண்கள் வாடு கேட்கல கேட்கிறோம் 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 ஆண்கள் வாட கேட்கிறோம் நாங்கள் வாட கேட்கிறோம் நேரையா 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 நேரில் வந்து பாரையா நேரில் வந்து பாரையா நேரையா 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 நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா எங்களுக்கு நடந்த அவலத்தை எங்களுக்கு நடந்த அவலத்தை நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா முதல்வரே 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 எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா அடுத்தபடியாக கண்டன உரை ஆற்றுவதற்காக தேசிய மனித உரிமை கூட்டமைப்பின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இஜத் முகமது தம்பி அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக உலகில் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மக்கள் உரிமைகள் நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த இன்னும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகளையும் தியாகிகளையும் நினைவேந்தியவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இந்த எழுச்சிமிகு போராட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது சாலிம் தாக்கா அவர்களே, மேலும் சம்சுல் இஸ்லாம் சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்திற்கு தன்னார்வமாய் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அதிரை நகரின் அனைத்து கட்சிகளுடைய பிரமுகர்களே, ஜமாத்தார்களே, இளைஞர் பெருமக்களே, பெரியவர்களே, எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வந்து எங்களுடைய போராட்டத்தின் திசையை வேறு திசையில் மாற்றி பல்வேறு குறுக்கீடுகளுக்காக வேண்டி வாகனங்களை குறுக்கே அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவலர்களே, எங்களுடைய தகவல்களை அச்சு பிசகாமல் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை அனுப்புவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மத்திய மாநில உளவுத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கிறவர்களே, இந்த போராட்டம் ஒரு முற்றுகை போராட்டம். வழக்கமாக முற்றுகை போராட்டம் என்பது எப்படி இருக்கும்? அலுவலகத்துடைய வாயில் கதவை பிடித்து தள்ளி அதன் சுவர் மீது ஏறி குதித்து அலுவலர்களை அலுவல் செய்ய விடாமல் தடுத்து அவர்களிடம் கோரிக்கைகளை வைத்து மக்கள் போராடுவார்கள். ஆனால் இங்கு அந்த போராட்ட காட்சிகள் நடைபெறவில்லை. இவ்வளவு அமைதியாக காவல்துறையுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் எங்களுடைய தலைவர்கள்
மரியாதைக்குரியவர்கள், மாண்புமிக்கவர்கள் மதித்து அமைதி வழியிலே ஒரு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? போக்குவரத்தையாவது சரி செய்து மாற்று வரிகள் வெகுதூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஒரு 200 மீட்டர் சுற்றி வந்தால் போதும், வாகனங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் சென்று சேர்ந்துவிடும். அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கலாம். உளவுத்துறை சமூகம் கொடுக்காமல் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சம்சர் இஸ்லாம் சங்க போராட்டம் சம்சர் இஸ்லாம் சங்கத்திற்கு உட்பட்ட 17 சொன்னா கேட்க மாட்டாங்க, அதுதான் இருப்பாங்க. 17 மொஹல்லாக்குட்பட்ட தெருக்களுக்கு மேற்பட்ட பகுதிகளிலே வார்டு மறுவரையறை செய்யப்படுகிறது. டிரான்ஸ்போர்ட் விடக்கூடாது. யாராவது மேலே இடிச்சுன்னா என்ன செய்வாங்க? வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு, காவல்துறை கொஞ்சம் கூட பொறுத்துலாம் உங்களுக்கு சரியில்லை. ஒரு ஆள் சும்மா இருங்க, ஒரு ஆளோட காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். 17 மொஹல்லாக்குட்பட்ட பகுதிகள் மிக மோசமான அளவிலே வார்டு மறுவரை என்கிற பெயரிலே பிரித்து அங்கங்கே சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்டு மறுவரையறை சார் இதுக்கு மேல என்ன சார் போக முடியும்? என்கிற பெயரிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பல்வேறு இடங்களுக்கு பிரித்து இந்த பகுதி மக்களுடைய கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, இந்த பகுதி மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய விதமாக மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து அதிராம்பட்டினத்தில் அனைத்து மொஹல்லாக்களும் மனு கொடுக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி அறிவிப்பு செய்த அன்றே முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறது. திடீரென அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த வார்டு மறுவரையை கண்டித்து அனைத்து கட்சிகளும் அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கு உட்பட்ட அனைத்து கட்சியினரும் கூடி ஆலோசனை செய்து அவர்கள் எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையிலே ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். நேற்று முந்தைய தினம் அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு ஒரு அறிக்கை அனுப்புகிறார். 2 கட்சிகளுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு சம்சுல் இஸ்லாம் சங்கம் இவர்களோடு இணைந்து போராட்டம் நடத்துகிறது. உங்களுக்கு என்ன, மற்ற கட்சியின் மீது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பாசம்? குறிப்பாக ஆளுங்கட்சியின் மீது இங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு என்ன ஒரு பாசம்? நான் கேட்கிறேன், இங்கு வந்திருக்கக்கூடிய 199% அன்பு சகோதரர் பிச்சை அவர்கள் சொன்னது போல 199% பேர் இப்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு வாக்களித்தவர்கள். அவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு மன உந்துதலோடு தான் அனைத்து கட்சியினரும் அனைத்து இயக்கங்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஒரு தவறான ஒரு தகவல் பரப்பப்படுகிறது. உடனடியாக அது மட்டுமல்ல, இன்னும் சில புல்லுரிமைகளால் சொல்கிறார்கள், அதிராம்பட்டினத்தில் பெண்களுக்கு நீங்கள் வார்டு கொடுக்க கூடாது என்று போராடுகிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு இந்த போராட்டத்தை நசுநசுத்து போக செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் இந்த போராட்டத்துடைய வீரியத்தை குறைக்க வேண்டுமோ, அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய தலைமையிலேயே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் நம்முடைய அனைத்து நியாயங்களையும் எடுத்து கூறினோம். நாம் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் எடுத்து கூறிய பின்பு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்றார்கள். மற்றபடி போராட்டத்தை நடத்தக்கூடாது என்கிற எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் இந்த நிமிடம் வரை கிடையாது. ஆனால் இங்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து போராட்டத்தை நசுநசுக்க செய்யக்கூடிய வேலைகளை காவல் நண்பர்கள் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, இங்கு நாம் குடிமிருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்பது மிக தெளிவானது. நம்முடைய நாடு இறையாண்மை மிக்க சமநிலை சமுதாயமுடைய மக்களாட்சி கொண்ட ஒரு நாடு. மக்களாட்சின்னா என்ன?
நம்முடைய அரசியல் சாசன சட்டத்துடைய முகப்புரையிலே நாம் டிக்ளேர் செய்து கொள்கிறோம். நம்முடைய நாட்டை மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையில் தான் ஆளுவோம். மக்களாகிய நாம், we the people of India, மக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து நமக்கான சட்டத்தை ஏற்றி நமக்கான ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவது தான் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்துடைய அடிதானம். ஆனால் அந்த பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே இன்று எம்எல்ஏ எம்பி தொகுதிகளிலே செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா? மக்கள் தொகை கணக்கை குறைத்து காண்பித்து எம்எல்ஏ தொகுதியிலே கை வைத்தார்கள், எம்பி தொகுதியிலே கை வைத்தார்கள். அதன் பின்பு இப்போது அங்கு இங்கு தொட்டுவிட்டு கடைசியாக உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே வேண்டுமென்றே மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து, நான் இதை போகிற போக்கில் சொல்லவில்லை. 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2 கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, நீங்கள் காட்டக்கூடிய மக்கள் தொகை என்பது சில பகுதிகளிலே வாக்காளர்களை விட குறைவாக இருக்கிறது என்று இங்கு அதிலே மக்கள், அப்போது இருந்த நம்முடைய முன்னோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது இருந்த அரசியல் கட்சியை சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் போகிற போக்கில் ஒரு காலத்தில் பார்த்துக் கொள்வோம் என்கிற ரீதியிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் நாம் என்ன நம்பினோம்? இந்த வார்டு டீலிமிட்டேஷனிலே நமக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நம்பினோம். அப்படியே 2011 மக்கள் தொகையிலே என்ன குளறுபடி செய்து விட்டார்கள் கேட்கலாம். அன்பர்கள் பல பேர் இங்க கேட்கலாம். எல்லாம் எங்கள் பேச்சை கவனிக்க பார்த்துக்குவாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், 2011 மக்கள் தொகையிலே என்ன குளறுபடி நடந்துவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் வேண்டியதில்லை. அதிராம்பட்டினத்துல இப்ப பிரிச்சிருக்காங்க இல்லையா, வார்டு நம்பர் 2 சிஎம் பிள்ளைங்க, அதாவது அம்பேத்கர் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. இங்கே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் நகராட்சி ஆணையர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி அனெக்சர் 4D ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, 1090 மக்கள் வசிக்கிறார்கள். 2011 மக்கள் தொகை எத்தனை பேரு? 1090 மக்கள் தொகை. அதிலே 60% வாக்காளர்கள் இருக்க வேண்டும். 60% வாக்காளர்கள் யாரு? மக்கள் தொகையில் 60% வாக்காளர் யாருன்னு சொன்னாக்கா, அவங்க நமக்கு நம்மை விட வயதில் குறைந்த 18 வயது கீழ் உள்ளவர்கள் 40%க்கும் குறைவானவர்களை கழித்து மீது 60% இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா 1174 பேர் இருக்காங்க. 1174 பேர். அதாவது மக்கள் தொகையை காட்டிலும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகம். எப்படி வந்தது? அப்போ சிஎம்ல இல்ல 18 வயசு குறைவான மக்கள் கிடையாதா? சென்சஸ் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் சொல்றது என்ன? இந்தியாங்கிறது இந்தியா எல்லாமே சேர்ந்ததுதான். அதெல்லாம் மட்டும் அதுக்குள்ளதான் வருது. அதே போல தமிழ்நாடு அதுக்குள்ளதான் வருது. அப்போ இந்த இந்தியாவிலே சராசரியாக 18 வயது கீழ் உள்ளவர்கள் 40% இருக்கிறார்கள் என்று வருகிறது. அப்போ அதிராம்பட்டத்தில் இருக்கக்கூடிய 40% மக்கள் எங்கே? அதுபோல 2021 வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார்கள். அந்த வாக்காளர் பட்டியலே 27,148 வாக்காளர்கள் அதிராம்பட்டம் நகர பகுதிக்குள் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தொகை 31,066. அப்போ மீதி இருக்கக்கூடிய மக்கள் எங்கே சென்றார்கள் என்று நாம் கணக்கிட வேண்டும். ஏன்னு சொன்னா இதுல 31,066 பேர்ல 40% பேர், அதாவது குறிப்பாக ஒரு 13,000 பேர் யாருன்னா 18 வயசு கீழே உள்ளவங்க. எப்போதுமே சரி, ஒரு பகுதி இருந்துச்சு சொன்னா பிறப்பும் இருக்கும் எல்லாம் கூட்டல் கழித்தல் போக மக்கள் தொகை என்பது 10% வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் கடந்த கால சென்சஸ் ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் வகுத்திருக்கக்கூடிய விதிமுறை. அப்ப அந்த அடிப்படையில் மக்கள் தொகை கூட 18 வயசுக்கு உள்ளவர்கள் கூடியதான் இருக்கணும். ஆனா அப்படிலாம் நம்ம கூட்டி கணக்கு பண்ணல. யதார்த்தத்துல 31,066 பேர்ல 40% என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்துன்னு சொன்னாக்கா நமக்கு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்து சொன்னா 40,000க்கும் அதிகமான மக்கள் அதிராம்பட்டினம் பகுதியிலே வசிக்கிறார்கள். அப்போ 40,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த அதிராம்பட்டினத்திலே உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு 33 வார்டுகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் இந்த சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கு உட்பட்ட பகுதியாக இந்த பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லாமல் ஒரு 9 வார்டு கிட்ட வழங்கி வைக்கப்பட வேண்டும். மாறாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு
அவர்களுக்கு வேண்டப்படாதவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பிரித்து சகோதரர் புகாரி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, இந்த கட்சிக்காரங்க வந்தா என் ஓட்டு போயிருங்கிறதுக்காக வேண்டி தெளிவாக திட்டமிட்டு அவர்களுடைய வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்கள் நடத்திய ஒரு அரசியல் தந்திரம் ஒட்டுமொத்த அதிரை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதித்திருக்கிறது. இதுவரை பேரூராட்சியாக இருந்தது, பேரூராட்சியுடைய திட்டங்கள் குறைவு, நிதி பங்கீடு என்பது குறைவு. இப்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு இதனுடைய திட்டங்கள் அதிகம், நிதி பங்கீடும் அதிகம். இதனால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டால் தான் அவர்களுக்குண்டான இந்த திட்டங்கள் சரிவர கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால்தான் நாம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த போராட்டத்திற்கு முன்பு கடந்த 3 மாதங்களாக வார்டு மறுவரை செய்வது தொடர்பான தகவல் வந்து அதிராம்பட்டினம் பேரூராட்சியாக இருந்தக்கூடிய நேரத்திலே அதிராம்பட்டினம் பேரூராட்சியுடைய செயலாளராக இருந்தவர்களை நாம் அப்போது தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இது பட்டுக்கோட்ல இருந்து 3 பேர் வராங்க, அந்த 3 பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வரையறை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. அதற்கு அப்புறம் நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், இது பற்றிய தகவல் கொடுங்க, இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை அணுகி, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் கம்பேக்ட் அப்படிங்கிற டிஃபரெண்டா வரும். வார்டு மறுவரை சம்பந்தமாக டீலிமிட்டேஷன் ரூல்ஸ் 2017 ரெகுலேஷன்ஸ்ல ரொம்ப தெளிவாக இருக்கு. வார்டு வரையறைகள் நிலப்பரப்பளவிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களால் முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள், கிராமத்தார்கள், ஜமாத்தார்களை அழைத்து, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கருத்துருக்களை பெற்று நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவசரமா ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. நேற்று இதுதான் நமக்கே தெரியும், பேரூராட்சி செயலர் ரொம்ப பாஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் பண்ண பேரூராட்சியில பிளம்பரா இருந்தவங்க. இனி இருக்கக்கூடிய ஒரு சில சாதாரண வேலை பார்க்கக்கூடிய நபர்களை அழைத்து 3 நபர்களை நியமித்திருக்கிறோம் என்கிற ஒரு கணக்கை காண்பித்திருக்கிறார். அதிராம்பட்டினத்தில் வேலை பார்க்கக்கூடிய பேரூராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய பரம்பராக இருப்பவருக்கு அந்த அறிவு இருக்கும் என்று சொன்னால் அதைவிட அதிகமான மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் இருக்காதா என்ன? அவர்களை அழைத்து நீங்கள் கருத்து கேட்பதில் உங்களுக்கு என்ன குளறுபடி வந்தது? இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாம் இதில் உள்ள குளறுபடிகளை என்ன செய்ய வேண்டும்? கமிஷனுடைய டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முதல் நாள் தகவல் தெரிந்தாலும் அடுத்த நாள் காலை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் திருச்சிக்கு செல்கிறோம். திருச்சிக்கு சென்று அங்கு நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்கிறோம், நம்முடைய கோரிக்கைகளை பதிய வைக்கிறோம். அங்கே கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் கேட்ட டீலிமிட்டேஷன் கமிஷனர் சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார். அந்த டீலிமிட்டேஷன் ரெகுலேஷன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் கோரிக்கை அளித்தால் அவருக்கு அக்னாலஜ்மென்ட் கொடுக்கணும். 1. அவ்வாறு ஒருவர் ஆட்சேபனை தெரிவித்தார் என்று சொன்னால் அவருக்கு சம்மன் அனுப்பி, அவருக்கு அழைப்பாளை அனுப்பி அவருடைய ஆட்சேபனையும் அவருடைய கருத்தையும் கேட்டிருக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள்? 21ஆம் தேதி பெயரளவுக்கு ஒரு கருத்தை கேட்கிறார்கள். நாங்கள் இங்கிருந்து சென்று 10 நிமிடங்களுக்கு அதிகமாக வெறும் தரவுகளை மட்டும் வைத்து, வேற எந்த ஒரு வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசாமல் வெறும் தரவுகளை மட்டும் வைத்து நாம் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் அனைத்தையும் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கிறோம் என்றார்கள். சம்மன் வரும் என்று நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். 31ஆம் தேதி டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிந்துவிட்டது. டிசம்பர் 31ஆம் தேதி வார்டு மறுவரை குழு கலைக்கப்பட்டு விட்டது. அதனால் இதற்கு மேல் அந்த நடவடிக்கை இருக்க வாய்ப்பில்லை என்கிற விதியிலே அவர்கள் முடித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டில் இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, எங்களுடைய சந்ததிகளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், 1996ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட வார்டு மறுவரையறைக்கு பிறகு 2016ஆம் ஆண்டுதான் வார்டு மறுவரைக்கான ஆணையம் அமைக்கப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வார்டு மறுவரை ஆணையம் அமைக்கப்படும். அதுதான் சட்டம். இப்போது நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னார் 2041 தான் வார்டு மறுவரை ஆணையம் அமைக்கப்படும். அப்போது இன்று இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. நன்றாக கவனிங்கள் சகோதரர்களே, இன்று நாம் விட்டோம் என்று சொன்னால் அன்று வரக்கூடிய நம்முடைய வாரிசுகள், சந்ததிகள் நிச்சயமாக நம்மை திட்டிக் கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக திட்டிக் கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அநீதி. ஒரு மக்கள் தொகை, ஆரம்பத்தில் சொன்ன மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம்.
இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மக்கள் இருந்தால் தானே, எண்ணிக்கையில அரசுடைய பதிவேட்டுல மக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தானே. சிஏஏக்கெல்லாம் முன்னாடி இவங்க சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் சிஏஏல தான் வந்து இஸ்லாமியர்களை வந்து என்ன பண்ண போறாங்க, குடியுரிமை பறிக்க போறாங்க நம்ம நினைக்கிறோம். அதற்கெல்லாம் முன்பு சென்சஸ்ல நான் சொல்லல, ஜூலியன் அசாஞ்சே சொல்கிறார், இந்திய மக்கள் தொகையிலே, ஜூலியன் அசாஞ்சே உங்களுக்கு எல்லாம் தெரியும், விக்கிலீக்ஸ் அரசுகளுடைய உளவு தகவல்களை எல்லாம் எடுத்து விக்கிலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டவர் சொல்கிறார், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கணக்குகள் வேண்டும் என்றே குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ்டர் அசதுதீன் ஒவைசி அவர்கள் சொல்கிறார்கள், இந்திய முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 14 கோடி என்கிறது அரசு அறிக்கை. ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் பல்வேறு கணக்கீடுகளை அவர் கொடுக்கிறார். பாஸ்டர் அசதுதீன் ஒவைசி பல்வேறு கணக்கீடுகளை கொடுத்துவிட்டு சொல்கிறார், 25 கோடி வரை இந்திய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40% அதிகமான மக்கள் தொகை குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது என்கிறார். இதுபோல காங்கிரசுடைய ஒரு உறுப்பினர், முக்கியமான தலைவர் சொல்கிறார், அஜய் வெர்மா என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்கிறார், இந்தியாவிலே இந்திய முஸ்லிம்கள் 25 கோடி இருக்கிறார்கள் என்கிறார். ஆனால் அரசின் கணக்கு 14 கோடி. இப்போது சமீபத்தில் வெளியிருக்கக்கூடிய PEW என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிசர்ச் செய்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறது, 22 கோடிக்கும் அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம் இந்த அறிக்கைகள் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி வயர் போன்ற இணையதளங்களில் படித்துவிட்டு இது ஏதோ எங்கோ இருந்து கொண்டு இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இது பெரியாருடைய மண், இது தமிழ்நாடு சமூக நீதி பேசக்கூடிய மண், இங்கு பார்ப்பனியர்களுக்கு வேலை இல்லை, RSSக்கு வேலை இல்லை, அவர்களுடைய அஜெண்டாக்களை இங்கு செயல்படுத்த விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு அமைதி காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய பகுதி மக்கள் தொகையை கணக்கீட்டை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய சமயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் சொன்ன கணக்கீடுகளின் அளவின் அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய அதரை மக்களுடைய மக்கள் தொகையும் குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் சொல்வது அரசுடைய கணக்கீடுகளை மட்டும். அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு நம்பர்களை அதை அடிப்படையாக கொண்டது, அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையை பிரித்திருக்கக்கூடிய கணக்குகளை அடிப்படையாக சொல்கிறோம். இங்கு அதிராமண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை நாங்கள் சொல்வது 2011 40,000க்கு மேல. நீங்க NPR இல்லாம ஒரு சென்சஸ் நடத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், NPR உடைய கேள்வி இல்லாமல், NPR சம்பந்தப்பட்ட தகவல்களை கேட்காமல் நீங்கள் ஒரு சென்சஸை நடத்தினீர்கள் என்று சொன்னால், அதிரையுடைய உண்மையான மக்கள் தொகை எவ்வளவு என்பது தெரியும். அப்படி ஒரு சென்சஸ் நடக்கவே என்று சொன்னால், அந்த சென்சஸை முன்னின்று நடத்துவதற்கு அதிரை ஜமாத்தார்கள் தயார். சகோதரர்களே, ஏன் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் சட்டமன்ற தொகுதி வரையறுக்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் பாராளுமன்ற தொகுதி வரையறுக்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இந்த வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து, இது இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மக்கள் தொகையும் அதே அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ரூல் 8 செக்ஷன் சப்ளஸ் ஏல ரோமன் 3ல சொல்றாங்க, அப்படி ஒரு வேரியேஷன் உங்களுக்கு அதிகமாக வந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இதைத்தான் நாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்ல கேட்டோம். நாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன்ல ஏதோ போற போக்குல மொத்தமாக அழிச்சு விடல. வாக்காளர் பட்டியலுக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் தலைகீழாக இருக்கிறது. 10% 15% வித்தியாசம் இருந்தால் அது எக்ஸ்கியூஸ், அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு புள்ளிவிவரங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய வித்தியாசம் 40%க்கு மேற்பட்டது. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்காக அதிராமண்டலத்திற்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் பாஸ் பண்ணி அதற்கான ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க? இந்த வார்டு வரையறையில மறுவரையறை செய்து இன்னும் கால வழங்கி, உங்களுக்கு வேண்டால் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கலாம், அரசியலுடைய உங்களுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அரசு அதிகாரிகளை அரசியல் அழுத்தங்களுக்கு ஆட்படுத்தாதீர்கள். நேர்மையாக பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை அரசு அழுத்தங்களுக்கு ஆட்படுத்தி அவர்களுடைய மன உளைச்சல்களை வாங்கி கட்டிக் கொள்ளாதீர்கள் என்பதற்காக வேண்டிதான் ஒரு IAS அதிகாரிகள், பல்வேறு IAS அதிகாரிகள் தலைமையில் நடந்த அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்லயே நாம் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு அவசரமா தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கான வார்டு மறுவரையறையை சரி செய்த பிறகு, நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலேயே மறுவரையறை சரி செய்த பிறகு எங்களுக்கு உண்டான டீலிமிட்டேஷனை செய்து கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு உண்டான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுக்கிறோம் என்கிறோம். ஆனால்
அந்த கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான முறையில் வைத்து அனைத்து கோரிக்கைகளும் புறந்தள்ளிவிட்டு இப்போது தேர்தல் ஆணையமும் தமிழ்நாடு அரசும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்திலே தேர்தலை நடத்துவதை கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை நடத்துவதில் எங்களுக்கு மற்ற பகுதிகளில் நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிராம்பட்டினத்தில் நடத்துவதில் எங்களுடைய 20 ஆண்டுகள் உள்ள பிரச்சனைகள் இருப்பதனால் இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் பெண்களுக்கான ரிசர்வேஷன் ஒதுக்கீடு. இந்த பெண்களுக்கான ஒதுக்கீட்டை பொறுத்த மட்டில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா இருந்தாங்க பெண்களுடைய கணக்கெடுப்பு கரெக்டா வரும். நேற்று கூட கேட்டேன், ஒரு சகோதரர் வெளிநாட்டுல போன் பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க மக்கள் தொகை அடிப்படையில் பெண்களுக்கு வாட்டெல்லாம் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு. நான் கேட்டேன், ஏங்க 700 பேருக்கு 700 ஆண்களுக்கு 900 பெண்கள் அதிராமண்டலத்தில் இருக்காங்க. நான் கேட்டேன், நியாயமான கேள்வி தானே. இப்ப நிறைய பேருக்கு பெண்ணு கிடைக்கிறது இல்லை. இப்போ இளைஞர் ஏன்னா பெண்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய எண்ணிக்கை இப்போது காலகாலத்தில் குறைந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே இந்த கணக்கெடுப்பை இவர்கள் ஆண் பெண் விகிதத்தை சரியாக நடத்தினார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பலனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். என்ன செய்யறது, இந்த வார்டு வரையறையை ஒரு ரூம்ல உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டு எப்படி பிரிச்சு போட்டாங்களோ அது மாதிரியே மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இவங்க இந்த நம்பர் இந்த வார்டுக்கு போடு, இந்த நம்பர் இந்த வார்டுக்கு போடு, அந்த நம்பர் அந்த வார்டுக்கு போடு, இதுவா ஓகே இதுல பெண்கள் அதிகம் போட நம்புவாங்க, ஏன்னா எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. என்ன ஒரு யோசிக்க வேணாமா, வெளிநாட்டுல இருக்கிறவன இந்திய குடிமகன் தான். வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த பகுதியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு. விடுமுறை வந்து வாக்களிப்பாங்க. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் அவர்களுடைய குடியுரிமை இந்திய குடியுரிமை, அதிரையுடைய குடியுரிமை தான். அப்படி என்று சொன்னால் அவர்களை அதிராம்பட்டினம் மக்கள் தொகை கணக்கில் சேர்த்திருக்க வேண்டும். காரணம் சொல்ல என்ன சொல்றாங்க, இதை வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால எண்ணிக்கை குறைவாக போட்டு விட்டார்கள். அப்பனா நான் முன்னாடி சொன்னல, முன்னாடியே ஒரு சிஏ நடத்திருக்கீங்க தானே நீங்க. முன்னாடியே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு குடிமக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை நடத்தி விட்டீர்கள் என்று தானே அர்த்தம். எங்களுக்கு பெரியாரிய மண் என்கிற வார்த்தையின் மீது வார்த்தை ஜாலங்களை நாங்கள் நம்ப விரும்பவில்லை. எங்களுடைய புரட்சி மிகு தலைவர் பெரியார் சமத்துவத்திற்காக வேண்டியும் சமூக நலனுக்காக வேண்டியும் சமூக நீதிக்காக வேண்டியும் 96 வயது வரை முத்திரை சட்டியை தூக்கிக் கொண்டு திரிந்தவர். அவருடைய பெயரை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அவர் விட்டு சென்ற கருத்து, நான் அவரை கண்ணால் கண்டதில்லை. என்னுடைய தகப்பனாருடைய வயதுட்டவர்கள் கண்டிருக்கலாம், என்னுடைய மகன் கண்டிருக்க முடியாது. ஆனால் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய சமூக நீதி என்கிற கருத்து என்னுடைய தாத்தாவை தாண்டி, என்னுடைய தந்தையை தாண்டி, என்னை தாண்டி என்னுடைய பேரர்கள் வரை போய்கொண்டேதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இது சமூக நீதிக்கான மண். இந்த சமூக நீதியை நீங்கள் பெரியாருடைய பெயரை பயன்படுத்தி நீங்கள் அழிக்க விரும்பினாலும் நாங்கள் அழிப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கான சமூகத்திற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் முன்னணியில் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் தகவல்களை கேட்டு மாத கணக்கிலே அடைந்து கொண்டிருக்கிறோம். பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கொடுக்க மறுக்கிறார்கள். அனைத்து தகவலும் எப்படிப்பட்ட தகவல் தெரியுமா, அவர்களே வாலண்டியராக அவருடைய போர்டிலே வெளியிட்டிருக்க வேண்டும். போர்டில் அவர்களுடைய நோட்டீஸ் போர்டு வெளியிடப்பட வேண்டிய அனைத்து தகவல்களையும் ஏதோ உளவுத்துறையுடைய ரகசிய அறிக்கை போன்று மறைத்து 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 வைத்து, ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும், அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறுநில மன்னருக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிராம்பட்டினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் அவர்களுக்கு மட்டும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் வார்டு மறுவரையறை முடிந்துவிட்டது. வார்டு மறுவரையறை பெண்களுக்கான என்ன ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம், தகவல் தரவில்லை. 4ஆம் தேதி நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு உறுப்பினர் குழு கூட்டத்திலே அந்த என்னென்ன ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அச்சிட்டு கொடுக்கிறார்கள். ஏன் சொல்ல புரிகிறதா, யாருடைய தலையீடு இருக்கிறது என்பது புரிகிறதா? இவர்கள் மக்களுக்காக பணி செய்யவில்லை. ஏன் சொல்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் வேணா புதுசா இருக்கலாம், அதிராம்பட்டினத்துக்கு அவர் வேணா புதுசா இருக்க, அவருக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் புரியாது. இங்கு அதிராம்பட்டினம் நகராட்சியில் இப்போது கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பலர் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். நகராட்சி ஆணையர் அவர்களே, உங்களுடைய ஃபைல்களை நீங்கள் தரவுகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது அவர்களுடைய உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய தரவுகளை களவாடி கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அப்படி கொண்டு போய் சேர்த்ததுதான் இந்த தகவல்.
இந்த தகவல் போகிறது, அங்கும் ஒருவர் இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த தகவலை வெளியிடுகிறார். அதற்கு பிறகு அதனை மக்கள் விடுத்துக் கொள்கிறார்கள். ஆகா, என்னடா இது 6 வார்டும் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் பெண்கள் வாடா, 6 வார்டு பெண்கள் வாடா, விடக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், போராடணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அதனுடைய அதனுடைய ஒரு அடையாளம், அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அடையாள போராட்டமாகத்தான் இன்றைய தினம் சம்சுல் இஸ்லாம் சங்கம் மற்றும் அதிராமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த ஒரு போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் ஒரு அடையாள போராட்டம். இந்த போராட்டத்திற்கான ஒரு அறிவிப்பு என்பது குறுகிய காலத்தில் கொடுக்கப்பட்டது. இனியும் இந்த வார்டு மறுவரையறை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தையும் ஒரு தொடர் போராட்டத்தையும் இந்த அரசு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே பதிய வைக்க விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்திற்கு சொல்லிவிடுங்கள். இனியும் இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இனியும் ஏதோ ஒரு கட்சியின் பெயரை வைத்து அல்லது ஏதாவது ஒரு தகவலை வைத்து அரசியல் குழப்பங்களை வைத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. இந்த மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இந்த விழிப்புணர்வுக்கு பின்பு நிச்சயமாக மிக பெரும் எழுச்சி இருக்கும். அந்த எழுச்சி என்பது நிச்சயமாக இந்த மக்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு விடியலை, உண்மையான விடியலை பெற்று தரும் என்ற ஒரு உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கோஷம் எடுப்பதற்காக அமமுகவை சேர்ந்த முகமது அவர்கள். போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம். வார்டு வரையறையில் மோசடி செய்த ஆட்சியாளரை கண்டித்து சம்சுல் இஸ்லாம் சங்கம் நடத்தும் போராட்டம். ஆட்சியாளரே எங்கள் வார்டு ஆறுகளையும் ஆண்கள் வார்டாய் மாத்தினீங்களையா, எங்கள் வார்டு ஆறுகளையும் ஆண்கள் வார்டாய் மாத்தினீங்களையா. பேரூராட்சியா இருந்துச்சு, நகராட்சியா மாறிடுச்சு. பேரூராட்சியா இருந்துச்சு, நகராட்சியா மாறிடுச்சு. எங்கள் சுதந்திரம் பறிபோச்சு, பெண்கள் சுதந்திரம் பறிபோச்சு. KL நேரே வந்தாரு, நேரடியா சொன்னாரு. நேரு வந்துட்டு போனதும், நேருக்கு மாறா நடந்தது. நகராட்சியா நடப்பது நகராட்சியா. குளறு செய்தவர்களை குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா. குளறுபடி செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்குங்கய்யா. எங்கள் வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் வாக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கள் வாக்கையில் விளையாடும் நகராட்சியை கண்டிக்கின்றோம். முதல்வரையா வாக்கு செலுத்திய மக்களின் கோரிக்கையை கேளுங்கய்யா. கேட்கலையா. நாங்கள் பெண்கள் வாடு கேட்கலையா. கேட்கலையா. நாங்கள் பெண்கள் வாடு கேட்கலையா. கேட்கின்றோம். ஆண்கள் வாடா கேட்கிறோம்.
காதாக கேட்கின்றோம். நேரையா 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 நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா. நேரையா 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 நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா. எங்களுக்கு நடந்த அவலத்தை எங்களுக்கு நடந்த அவலத்தை எங்களுக்கு நடந்த அவலத்தை எங்களுக்கு நடந்த அவலத்தை நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா. நேரில் வந்து பாருங்கய்யா நேரில் வந்து பாருங்கய்யா. முதல்வரே 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 எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா. எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா எங்கள் கோரிக்கையை கேளுங்கய்யா. அஸ்ஸலாமு அலைக்கும். சம்சுல் இஸ்லாம் சங்க மஹல்லாவாசிகள் சார்பாக நடத்தப்பட்ட வார்டு வரையறைகளில் குளறுபடி செய்த அதிராம்பட்டினம் நகராட்சியை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் முற்றுகை போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நிர்வாகிகளுக்கும் துவக்குவரை நிறுத்திய MSM யூசுப் காக்கா அவர்களுக்கும் கண்டனை உரை நிகழ்த்திய சகோதரர்களுக்கும் கோஷம் எழுப்பிய சகோதரர்களுக்கும் ஆதரவு அறிவிப்பு தந்த சகோதரர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து மொல்லா வாசிகளுக்கும் குறிப்பாக உலமாக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உளவுத்துறை மற்றும் இதற்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் சம்சுல் இஸ்லாம் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மஹல்லாவிலிருந்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.